அனுமன் முதலியோர் அந்த போர்க்களத்துல முக்கியமான வானர படை வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்குல நின்று அரக்கர்களை எதிர்த்து கொண்டிருப்பதினால அந்த போர்க்களத்தினுடைய செயல்பாடுகள்ல ஒருவரை ஒருவர் போர்க்களத்துல காண முடியவில்லை. அது போர்க்களத்துல இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒருவரை ஒருவர் அந்த போர்க்களத்துல காண முடியவில்லை. அனுமன் ஒரு பக்கம் போர் செய்கிறான், அங்கதன் ஒரு பக்கம், அதே போல சுக்ரீவன் ஒரு பக்கம், நீலன் ஒரு பக்கம். அதனால இந்த போர்க்களத்துல மிக பெரியதாகிய செயல்பாடுகள் நடப்பதனால ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவுல மிக பறந்து பட்ட பெரியதாகியதோர் போர்க்களம். ஆகவே இந்த வானர தலைவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் காண முடியாமல் யார் எங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமல் திகைப்போடு நிற்கிறார்கள். அதுதான் அடுத்த பாட்டு. ஆர்க்கின்ற குரலும் கேளான் இலக்குவன் அசனி ஏற்றை பேர்க்கின்ற சிலையின் நானின் பேர் ஒலி கேளான் வீரன் யார்க்கு இன்னல் உற்றது என்பது உணர்ந்திலன் இசைப்போர் இல்லை போர்க்குன்றம் அணைய தோழன் இணையது ஓர் பொறுமல் உற்றான். போர்க்குன்றம் அணைய தோழான் பொறுதல் தொழிலை உடையவனாகிய ஹனுமன், போர்க்களத்தினுக்கு என்று திரண்ட தோளை உடையவனாகிய அனுமன் ஆர்க்கின்ற குரலும் கேளான். வானர வீரர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய குரலை கேட்க முடியல அவனால. அசனி ஏற்றை பேர்க்கின்ற பேர் இடியினது ஒலியை கூட தோற்கச் செய்யக்கூடிய இலக்குவன் சிலையின் நானின் பேர் ஒலி கேளான். இலக்குவனது வில்லிலிருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த நான் ஒலி இடியை கூட தோற்கடிக்குமா. இடியை காட்டிலும் பெரியதாக ஒலியை எழுப்பக்கூடிய இலக்குவனது நான் ஒலியையும் கேட்கல. வீரர் யார்க்கு இன்னல் உற்றது என்பது உணர்ந்திலன். தன்னுடைய சேனையை தன்னுடைய படையை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியல. ஆகவே இசைப்போர் இல்லை, இதை இவனிடம் வந்து சொல்லுபவர்களும் இல்லை. இணையது ஓர் பொறுமல் உற்றான். ஆகவே என்னாயிற்று, தன்னுடைய படை வீரர்களுக்கு இலக்குவனுக்கு என்னாயிற்று என்று தெரியாமல் அனுமன் மனதினுள்ளே பொறுமத் தொடங்கினான். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாம வீசின நிருதர் சேனை வேலையில் தென்மேல் திக்கின் யோசனை 7 சென்றான் அங்கதன். அதனுக்கு அப்பால் ஆசையின் இரட்டி சென்றான் அரிகுலத்து அரசன். அப்பால் ஈசனுக்கு இளைய வீரன் இரட்டிக்கும் இரட்டி சென்றான். யார் யார் எங்கு இருக்கிறார்கள் எவ்வளவு அழகா வரையறை செய்கிறார் பாருங்கள். வீசின நிருதர் சேனை வேலையில், சிதறிய அரக்கர்களினது படையாகிய கடலின் உள்ளே தென்மேல் திக்கின் தென்மேற்கு திசையில யோசனை 7 அங்கதன் சென்றான். 7 யோசனை தூரம் அங்கதன் போனான். அந்த அளவிற்கு ஊடுருவி எதிரிகளை அழித்திருக்கிறான். அரிகுலத்து அரசன், வானரங்களுக்கு அரசனாகிய சுக்ரீவன் அதனுக்கு அப்பால் ஆசையின் இரட்டி சென்றான். அங்கதன் சென்ற தூரத்தை காட்டிலும் 2 மடங்கு. 7 யோசனைன்னா இவன் 14 யோசனைக்கு படைய ஊடுருவி சென்றான். ஈசனுக்கு இளைய வீரன், ராமபிரானுக்கு தம்பியாகிய இலக்குவன் அப்பால் இரட்டிக்கும் இரட்டி சென்றான். யாரு? சுக்ரீவன் சென்றதற்கு 2 மடங்கு. அப்போ 28 யோஜனை தூரம் இலக்குவன் படையை ஊடுருவி இருக்கிறான். இந்த யோஜனை என்பது நில அளவுல பார்த்தீர்கள் என்றால் காதம்னா 10 மைல். யோஜனைன்னு சொன்னாக்க சிலர் 5 மைல் என்று சொல்லுகிறார்கள். சில கணக்குகள் அப்படி சொல்லுகிறது. அல்லது ஒரு யோஜனை என்பது
2 மைல் என்ற ஒரு கணக்கையும் சொல்லுகிறார்கள். எது எவ்வாறாயினும் 28 யோஜனை இலக்குவன் படையை ஊடுருவி சென்றான்னா குறைந்தபட்சம் 2 மைல் எடுத்துக்கொண்டால் கூட 56 மைல் தூரத்தினுக்கு அரக்கர் படையை ஊடுருவி இலக்குவன் தனித்து சென்று போர் செய்திருக்க. இப்படி போனதுனால ஒவ்வொருவரும், அதாவது 2 யோஜனை 7 யோஜனையில ஒருத்தன், 14 யோஜனையில ஒருத்தன், 28 யோஜனையில ஒருத்தன், இது அனுமனால பார்க்க முடியுது. யார் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியல. எதிரிகளினது படையை ஊடுருவி வெகு தூரம் சென்று போர் செய்கிறார். அதனால அனுமனுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. மற்றையோர் 4 யோஜனை மலைந்து புக்கார், கொற்ற மாருதியும் வள்ளல் லக்குவன் நின்ற சூழல் முற்றினன் 2 3 காவதம் ஒழிய பின்னும் சுற்றிய சேனை நீர்மேல் பாசி போல் மிடையும் துள்ளி. மற்றையோர் 4 யோஜனை மலைந்து புக்க, மற்ற வானர தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நீலன், கேசி, ஜாம்பவான் இப்படி போன்றவர்கள், அவர்கள் 4 யோஜனைகள் 5 யோஜனைகள் அரக்கர்களினது படையின் உள்ளாக புகுந்து தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னும் சுற்றிய சேனை, அதன் மேலும் இந்த வானர தலைவர்களை அரக்கர்கள் படை சுற்றி இருக்கிறதா. எதுவாம்? நீர்மேல் பாசி போல் துள்ளி மிடையும், நீர்மேலே பாசி படர்வதை போல மிக வேகமாக அழிய அழிய அரக்க வீரர்கள் இந்த வானர தலைவர்களை நெருக்குகிறார்களாம். இந்த ஓமையை ரொம்ப அழகா கையாண்டவர் நீர்மேல் பாசி. ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு உண்டுன்னா குறுந்தொகையில, சங்க இலக்கியத்துல குறுந்தொகைன்னு ஒரு தொகுதி இருக்கு. அதுல இந்த அழகான பாசிய விளக்குதற்கு ஒரு பாட்டு. தலைவி தன்னுடைய தோழி கிட்ட சொல்ற, என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் இருக்கே, அதாவது தலைவன் இல்லா காலத்து என் உடல்ல தோன்றக்கூடிய அந்த நோய், அது எது போலன்னாக்க நம்மூர் கேணினாக்க குளம்னு அர்த்தம். நம்மூர் கேணியில இருக்கக்கூடிய பாசி போல. கொஞ்சம் கிராமங்கள்ல இருந்து பழகியவர்களுக்கு தெரியும், அவர்களினுடைய நீர்நிலைகளாகிய குளங்கள்ல பாசி மூடி இருக்கும். அந்த பாசியின் மேற்பரப்புல குடம் பட்ட உடனே பாசி விலகும். விலகின உடனே குடத்தை நீரின் ஆழ்த்தி நீரை எடுத்துருவார்கள். நீரை எடுத்து அந்த குடமானது நீர்பரப்பை விட்டு மேல வந்த உடனே அது வரைக்கும் விலகி இருந்த பாசி ஒன்றா கூடிடும். தொட தொட விலகி பிரிய பிரிய சேருவது பாசியின் குணம். அதுபோல் என் உள் தோன்றின, என் உடலில் தோன்றின நோய் என் தலைவன் தீண்ட தீண்ட விலகுகிறது, அவன் தீண்டாதிருக்கும் போது நோய் கவ்வுகிறதுன்னு எழுதின. அந்த கருத்தை அப்படியே கம்பன் நீங்க வாங்குறான். வானர தலைவர்கள் எல்லாம் நடு நின்று 5 காதம் 7 காதம் 6 காதத்துல ஊடுருவி அரக்கர்களினது வீரர்களை எல்லாம் அழிக்க, அரக்க வீரர்கள் அழிய அழிய நீர்பரப்புல பாசி மேலும் மேலும் சேருவது போல இந்த வானர தலைவர்களை அரக்க வீரர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நீர்மேல் பாசி போல் துள்ளி மிடையும் கொற்ற மாருதியும் வெற்றிக்கு உரியவனாகிய அனுமனும் வள்ளல் இலக்குவன் நின்ற சூழல் வள்ளன்மை பொருந்திய இலக்குவன் நின்ற இடத்தினுக்கு 2 3 காவதம் ஒழிய முற்றினன். 2 3 காவதங்கள் இலக்குவன் சென்ற திசையை நோக்கி உள்ள நுழைய ஆரம்பிச்சான். அவன் போய் இலக்குவனை உடனே பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு வேகம். ஏன்னா ராமனுக்கு பதில் சொல்லணும். இலக்குவனுக்கு ஏதாகிலும் ஆயிற்று என்றால் ராமன் கிட்ட போய் இவன் விடை சொல்லணும்.
அதனாலதான் அந்த கவலையோட போறான். இளையவன் நின்ற சூழல் எய்துவன் விரைவின் என்று ஓர் உழைவு வந்து உள்ளம் தூண்ட ஊழி வெங்காலின் செல்வான் களைவு அரும் துன்பம் நீங்க கண்டனன் என்ப மன்னோ விளைவன செருவில் பல்வேறு ஆயின குறிகள் மேய. ஏன் இந்த அனுமனுக்கு இந்த கவலை வந்ததுன்னா, ஏற்கனவே இந்திரஜித்தனோட நடந்த போர்ல நாகபாசத்தை விட்டு விழ வைத்தவர். இப்ப இலக்குவனை தனியாக அனுப்பினால் அவனுக்கு ஏதாயிலும் இந்திரஜித்தனினுடைய மாய தந்திரங்களினால் ஊறு வந்து விடுமோன்னு கவலைப்பட்டான். அதனாலதான் இளையவன் நின்ற சூழல் எய்துவன், இளையவனாகிய இலக்குவன் இருக்கக்கூடிய இடம், அவனை சுற்றி இருக்கக்கூடிய படைகள், இவைகளை எல்லாம் விலக்கி கொண்டு அவனிடம் சென்று சேர வேண்டும். ஓர் உழைவு வந்து உள்ளம் தூண்ட, லக்குவனை இதுவரைக்கும் காணாமல் போனதுனால மனசுக்குள்ள ஒரு உளைச்சல். இந்த உழைவுன்ற சொல் ரொம்ப அழகான வார்த்தை, அது பேச்சு வழக்கில் உளைச்சல்னு ஆயிப்போச்சு. மனதுக்குள்ள அப்படியே அந்த ஒரு குறிப்பிட்ட சிந்தனை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருத்தலுக்கு பேரு உழைதல்னு பேர். திரும்ப திரும்ப ஐயோ லக்குமனுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ எங்கு இருக்கிறானோ எப்படிப்பட்ட சூழலில் அவன் இருக்கிறானோன்ற கவலை. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில இலக்குவன் இருக்கக்கூடிய இடத்தினுக்கு விரைவாக செல்வேன் என்று ஊழி வெங்காலின் செல்வான், ஊழி காலத்தில் வீசக்கூடிய காற்று போல விரைவா போனான். விளைவன செருவில் மேய பல்வேறு ஆயின குறிகள். இலக்குவனால் அந்த போர்க்களத்துல பல்வேறு விதமான அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்து அதை பார்த்து கொண்டே போறோம். களைவு அரும் துன்பம் நீங்க கண்டான். அப்படி பார்த்து கொண்டே போனவன் இலக்குவன் அரக்கர்களுக்கு நடுவில் நின்று போர் செய்து கொண்டிருப்பதையும், அவனது போர் வேகத்துல பல இடங்கள்ல அரக்கர்கள் மடிந்து விழுந்து கொண்டே இருப்பதையும் கண்டான். மனதுக்குள்ள ஒரு நிம்மதி. ஆகவே களைவு அரும் துன்பம் நீங்க கண்டான். தன்னுடைய மனத்தின் கண் இருந்த துன்பம் நீங்க கூடிய அளவினுக்கு ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தான். என்ன காட்சி? இலக்குவன் மிக அழகாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர் சேனைகளை தனது அம்பினால் மாய்த்து கொண்டே இருக்கிறான். இந்த காட்சியை பார்த்தான். ஆனையின் கோடும் பீலி தழைகளும் ஆரத்தோடு மான மாமணியும் பொன்னும் முத்தமும் கொழித்து வாரி மின் என அங்கும் இங்கும் படைக்கலம் மிளிர வீசும் பேண வெண்குடையை ஆய குருதி பேர் ஆறு கண்டான். அப்படி லக்குவனை சுற்றி அந்த இலக்குவன் எய்த அம்பினால் விழுந்த அரக்கர்கள் ஏறி வந்த குதிரை, தேர், யானை, அவைகள் உடலில் இருந்து சிந்தக்கூடிய இரத்தம், அந்த வீரர்கள் உடலில் இருந்து சிந்தக்கூடிய இரத்தம் எல்லாம் பெரியதோர் ஆற்று வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவதை காணுகின்றான் அனுமன். எப்படி? ஆனையின் கோடும் பீலி தழைகளும், யானையினது தந்தங்களும் மயில் பீலிகளும் ஆரத்தோடு மான மாமணியும் மாலைகளோடு பெருமை மிக்க இரத்தினங்களையும் பொன்னும் முத்தமும் கொழித்து வாரி பொன்னையும் முத்துக்களையும் ஒன்றாக திரட்டி எடுத்து கொண்டு படைக்கலம் மீன் என அங்கும் இங்கும் மிளிர ஒளிமிக்க வாழ் வேல் போன்ற படைக்கலன்கள் மீன்களை போல அங்கும் இங்கும் மின்ன வீசும் பேண வெண்குடை ஆய குருதி பேர் ஆறு கண்டான். வீசி ஒதுங்கும் நுரைகளை ஒத்த வெண்குடைகள் கரையில ஒதுங்க மிக பெருக்கெடுத்து வரக்கூடிய இரத்த வெள்ளத்தை பார்த்தான். ஆற்று வெள்ளம்னா என்ன பண்ணும்? மலையிலிருந்து அருவிகளாக பெருக்கெடுத்து நிலத்தில் ஆறாக உருவெடுத்து ஓடுகின்ற ஆற்றுல பல ஒளிமிக்க மணிகளை அடித்து வரும், யானைகளின் தந்தங்களை அடித்து வரும், மயில் பீலிகளை அடித்து வரும்,
அந்த ஆற்று வெள்ளத்துல மீன்களும் இங்கும் அங்குமாக துள்ளும். இந்த காட்சி அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போர்க்களத்துல இலக்குவன் வீர விளையாட்டை செய்ததினாலே இறந்து போன அரக்கர் உடலில் இருந்து பெருக்கெடுக்கக்கூடிய இரத்தம் ஆறாக ஓட, அந்த ஆற்றினுடைய கரைகள்ல நுரைகள் போல மன்னர்களினது வெண்கொற்ற குடைகள் எல்லாம் ஒதுங்க, இந்த ஆற்று வெள்ளத்துல இறந்த வீரர்கள் அணிந்திருந்த அணிகளில் உள்ள ரத்தினங்கள், இறந்த யானைகளினுடைய தந்தங்கள், தேரிலும் அலங்காரத்தினுக்காகவும் வீரர்கள் சூடிக்கொண்டிருந்த மயில் பீலிகள், இவைகள் எல்லாம் அந்த ஆற்று வெள்ளத்துல அடித்து வருவது போல இந்த போர்க்கள இரத்த வெள்ளத்துல அடித்து வந்தானவா. இத பார்த்தான் அனுமன். ஆசைகள் தோறும் சுற்றி அலைகின்ற அரக்கர் தம்மேல் வீசின பகழி அற்ற தலையொடும் விசும்பை முட்டி ஓசையின் உலகம் எங்கும் உதிர்வுற ஊழி நாளில் காசு அரு கல்லின் மாறி பொழிவ போல் விழுவ கண்டார். ஆசைகள் தோறும் சுற்றி அலைகின்ற அரக்கர் தம்மில், திசைகள் தோறும் சூழ்ந்து வளைத்து போர் செய்கின்ற அரக்கர்களின் மேலே வீசின பகழி அற்ற தலையொடும் விசும்பை முட்டி, இலக்குவனால் எய்யப்பட்ட அம்புகள் இந்த அரக்கர்கள் தலையை அறுத்து, அறுத்த வேகத்துல அந்த அம்புகள் மேல் எழுந்து இந்த தலைகளை வான வெளியில முட்ட வைக்கின்றனவா. அப்படி ஒன்றோடு ஒன்று முட்டுவதினால் ஓசையின் உலகம் எங்கும் உதிர்வுற பெரு முழக்கத்தோடு உலகம் எங்கும் பொடி பொடியாய் சிதறி விழுவது போல இந்த வானவெளிக்கு போன அரக்கர்களின் தலை ஒன்றோடு ஒன்று முட்டி கீழே விழுந்தனவா. எப்படி இருக்குமா அது விழுந்தது? ஊழி நாளில் காசு அரு கல்லின் மாறி, ஊழி காலத்துல குற்றம் இல்லாத கல் மழை பொழிவது போல இந்த அரக்கர்களினது தலைகள் கீழே விழுந்தனவாம். பொழிவ போல் விழுவ கண்டான். அப்படி கல்கள் விழுவது போல இந்த அரக்கர்களினது தலை இலக்குவனது அம்பினால் அறுக்கப்பட்டு விழுவதை பார்த்தான். இது ஒரு அழகு. அதாவது கம்பனே இந்த காட்சியை வர்ணிச்சிருக்கலாம். இப்படி இருந்தது போர்க்களம், இலக்குவன் இப்படி போர் செய்தான். ஆனா அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த போர்க்களத்தை எப்படி செம்மையுற கண்டு மொழிகிறது என்பதை அனுமன் அந்த போர்க்களத்தை எவ்வாறு பார்த்தான். இப்ப கம்பன் பார்த்ததா சொன்னா கம்பன் கவிஞன், அனுமன் பார்த்ததா கம்பன் சொன்னா அனுமன் வீரன். வீரனாகிய அனுமன் இலக்குவன் செய்த வீர செயலால் அந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய அற்புதமான செயல்களை பார்த்து பாராட்டுகிறான்னா அனுமன் வாயின் மூலமா ஒரு பாராட்டை தெரிவித்தல் என்பது அந்த போர்க்களத்தினுக்கு ஒரு தனி சிறப்பு. இது ஒரு நாடக உத்தி. இங்க கலாக்ஷேத்ராவை சார்ந்தவர்கள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரீனா மேடத்துக்கும் கோபிக்கும் கலாக்ஷேத்ரால மிகச்சிறந்த நாட்டிய நாடகமாக கருதப்படுவது ராமாயணம். அந்த ராமாயணத்தை உருவாக்கின அத்தை என்று சொல்லப்படக்கூடிய ருக்மணி அருண்டேல் முழுக்க முழுக்க அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியை, அதனது கோட்பாட்டை உள்வாங்கியவர். அதனால என்ன செய்தார்னா அந்த 6 நாள் ராமாயணத்தினுக்கும் மற்றவர்கள் சொன்ன பெயரையே அவங்க வைக்கல. அந்த 6 நாள் தலைப்பையும் பாருங்க, மகிழ்ச்சி குறிப்பில் தான் இருக்கும் எல்லாமே. ஒன்றுல கூட ஆரண்ய காண்டம்ன்றது ஒரு பெரிய வருத்தமான ஒரு பகுதி, அதை கூட அவங்க ஆரண்ய காண்டம்னு வைக்கல, வனகமனம்னு பேர் வைத்தார்கள்.
அதே போல ஜடாயு இறந்ததற்கு ஜடாயு மரணம்னு பேர் வைக்கல அவங்க, ஜடாயு மோக்ஷம்னு பேர் வச்சாங்க. அதுபோல சபரி இறந்ததற்கு சபரி மோக்ஷம்னு தான் பேர் வைத்தார். அதுபோல அசோகவனத்துல சீதையினது துயரை பார்ப்பதற்கு எந்த துன்பமான சூழ்நிலையும் பேர் வைக்காம சூளாமணியை அங்கு கொடுத்தது. அந்த சூளாமணி பிரதானம்னு பேர் வச்சாங்க. கடைசியில ராவணனை அழித்து ராமன் மீண்டு அயோத்திக்கு வந்து பட்டம் கட்டி கொள்வதில் ராவணனுடைய யுத்தம்னே வைக்கலவங்க, மாறாக மகா பட்டாபிஷேகம்னு வைத்தார். இதுல ஒரு அழகு என்னன்னா, எப்படி இந்த சிறந்த அறிஞர்கள் ஒன்று போல சிந்திப்பார்கள்னு சொல்லுவார்கள் அல்லவா, த நோபல் மைண்ட் ஆல்வேஸ் திங்க் அலைக். இது ருக்மணி அவர்களுக்கு யார் மூலமாவது சொல்லப்பட்டும் இருக்கலாம், இல்ல அவர்களுக்கே அது உதித்தும் இருக்கலாம். இதெல்லாம் விவாதம் பண்ண முடியாது. யுத்த காண்ட நிகழ்ச்சியை போய் பார்த்தீர்கள் என்றால் கலாக்ஷேத்திர ராமாயணத்துல அந்த ராம ராவண யுத்தத்தை 4 அப்சரஸ்கள் பார்ப்பது போலவும் அவர்கள் அந்த யுத்தத்தை விவரிப்பது போலவுமாக காட்டியிருப்பார்கள். நேரு யுத்தத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு நாடகத்துல ஈஸ்தட்டிக்ஸ் இருக்கும், ஒரு அழகியல் உணர்ச்சி இருக்கணும், அதுதான் அழகு. அதுக்கு பதிலா மிக பெரிய அளவுல வெறும் போர்க்களத்தையே காட்டுதல் நாடகத்தினுக்கு ஒவ்வாது. அது அல்ல நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. இது அவர்களினுடைய மிக மேன்மையான சிந்தனை. இதே போன்று நேர் எதிரான ஒருவர் ஒரு நடன நிகழ்ச்சி நாரதகான சபால சில ஆண்டுகளுக்கு முன்பு, பெயர்லாம் வேண்டாம், அந்த தாளத்தை மையமாக வைத்து அந்த நாட்டியரங்கத்தில் பரதத்தை உருவாக்கி இருந்தார்கள். அப்புறம் 6 பேர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தாளத்தில் சிறந்தவர்கள் தாளமிட அதற்கு நடனம் ஆடணும். உமையாள்புரம் சார் ஒரு நாள் அவர் வாசித்தார், ஒரு நாள் டிவி கோபாலகிருஷ்ணன் சார், இப்படி போச்சு. அதுல ஒரு நடன மாது என்ன செய்தார், எடுத்துக்கொண்ட பாட்டு கண்ணனை ராதை விரும்புவதாக, பாட்டோட பல்லவி தன்னுடைய காதலை விளக்குவதாக. ஆனா அந்த வர்ணத்துல அந்த நடன மாது முழுக்க முழுக்க செய்தது எதுன்னா, கிருஷ்ணாவதாரத்துல பூதனையை கொன்றதிலிருந்து தொடங்கி வரிசையா ஒருத்தரை விடாம யாரையெல்லாம் கிருஷ்ணன் கொன்றாரோ அதுதான் சஞ்சாரி. ஒருத்தரை விடல. சில நேரங்கள்ல விபரீதமான செயல்பாடு நடக்கும். இப்படி ஆடியாச்சு, அவர்கள் ஆடினதோடு போயிருக்கலாம், என்னை அழைத்து இது பற்றி சொல்லணும்னு வேற சொல்லிட்டாங்க. நான் அவற்றை போய் சொன்னேன், வர்ணத்தினுடைய அடிப்படை முழுக்க முழுக்க சிங்காரமா இருக்கு. இந்த சிங்கார கருத்தை நிலைநிறுத்துவதற்கு இத்தனை கொலை முயற்சியானது. வரிசையா கண்ணன் எத்தனை பேரை கொன்னாலும் அத்தனையும் எதுக்கு இந்த சஞ்சாரம்? இதனால சில நேரங்கள்ல இந்த நடன வடிவமைப்பை செய்யறவங்க ஒன்று பாடலை புரிந்து கொள்ளணும், இல்ல முன்னோடிகளாக யாரேனும் இதை எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்காவது பார்த்து, அதுக்குதான் பலரினுடைய நடனத்தை போய் பார்ப்பது என்பது ஒரு வழக்கமாக நடனம் பயில்வோரும் நடனத்தை புரிவோரும் செய்யணும். அப்பதான் தெரியும். இது எனக்கு உண்மையிலேயே சில நேரங்கள்ல இப்ப அண்மையில ஒரு அழகான ஒரு வர்ணம்,
அந்த வர்ணத்தினுடைய பல்லவி எப்படி தொடங்குகிறதுனாக்கா, ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே ஆழி கையனேன்னு ஒரு பாட்டு. பல்லவி தான். ஆட்கொள்ளுதல்ன்ற சொல்லுக்கு என்ன அடிப்படைன்னா, ஒரு ஆண் மற்றொரு ஆணிடம் என்னை நீர் ஆட்கொள்ள வேண்டும்னு சொன்ன, என்னை நீ அடிமையாக்க வேண்டும்னு பொருள். ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சுந்தரர் கேட்டார், ஆளாயினேன் இனி அல்லேன் எனலாமே. நான் உனக்கு அடிமையாகிறேன், உன்னை நான் எவ்வாறு மறப்பேன்னு கேட்டார் பித்தா பிறைசூடியில். ஒரு ஆண்மகன் மற்றொரு ஆண்மகனுக்கு ஆளாகுதல் என்றால், ஆட்படுதல் என்றால் அடிமையாக நிற்றல்னு. இதே ஒரு பெண் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தினையும் நான் உனக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், அதை நீர் ஏற்று என்னை உமது துணையாக அங்கீகரிக்க வேண்டும்னு போ. அப்போ இந்த பாட்டுல ஆட்கொள்ள வேண்டும்னு நாயகி கேட்கிறா. ஐயன்னா தலைவன் அர்த்தம். ஆழி கையனே, ஆழி கையன சக்கரப்படையை கையில் உடையவனே. இதற்கு அந்த நாட்டியம் ஆடின குழந்தை ஆதி மூலமேன்னு அந்த யானை அழைக்க அந்த முதலைய அழிக்க வந்த காட்சியை காமிக்கிறது. நான் கேட்டேன், பாட்டே சிங்காரம், எடுத்த உடனே சம்ஹாரமா? இது என்ன ஔச்சித்தியம்? ஔச்சித்தியம்ன்றது ரொம்ப முக்கியம் நடனத்துக்கு. சூட்டபிலிட்டி. இது என்ன ஔச்சித்தியம்? எப்படி இதை நீங்கள் பொருத்துவீர்கள்? அப்ப அந்த ஆழி கையனாக வந்து ஆட்கொள்ளுதல் என்பது ஆண்டாளை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாட்டு அது. அப்ப ஆண்டாள் இது போன்ற நீ சக்கரத்தை கொண்டு வேறு யாரேனும் ஒருத்தியை உனக்கு உரியவளாக ஆட்கொண்டிருந்தாய் என்பதை காமிக்கணும். அழகான இடம் ருக்மணி கல்யாணம். ஏன் தெரியுமா? ருக்மணியை கண்ணன் பார்த்ததே இல்லை, கண்ணனை ருக்மணியும் பார்த்ததே இல்லை. காணாமலேயே ஈடுபாடு. ருக்மணியினுடைய சகோதரன் ருக்மணியை தனது நண்பனாகிய சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனுக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்துட்டான். ருக்மணியோடு உடன் பிறந்தவர்கள் ஐவர்கள்ல பெரியவன் ருக்மி. அவன் முடிவெடுத்தோன்னு மற்ற 4 பேர் ஒற்றுக்கொண்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல ருக்மணிக்கு. ஒரு கடிதம் முதல்ல ஒரு கடிதம் எழுதி ஒரு அந்தணன் மூலமா கிருஷ்ணனுக்கு அனுப்புறார். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. அதான் ஆட்கொள்ளுதலுக்கு இதை விட அழகான ஒரு மேற்கோள் கிடையாது. உடனே கிருஷ்ணன் அந்த அந்தணத்தை சொல்லி அனுப்புறார், கவலைப்படாம இருக்க சொல், திருமண நாளன்று திருமணத்திற்கு முன்னதாக அவளினுடைய குல தெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வர சொல், நான் பார்த்துக்கிறேன். அது போல அவள் வருகிறாள். இது ஏதோ ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய செயல் போல இருக்கிறது என்ற எண்ணத்தினால ருக்மி சிசுபாலன் தொடர பின்னாடி வருகிறான். கோவிலுக்கு உள்ள சென்ற ருக்மணி வெளியே வரும்போது கண்ணன் அங்கு வந்து அவளை தேரில் ஏற்றிக்கொண்டு செல்ல தலைப்படுகிறார். போர் நடக்கிறது. அதுல சிசுபாலனையும் வென்று ருக்மியையும் வென்று ருக்மியை கொல்லுதற்கு முன் வர ருக்மணியோ என் சகோதரனை விட்டுடுங்கன்னு கேட்ட பொழுது இந்த ருக்மியினுடைய முடிய மாத்திரம் எடுத்துட்டு கண்ணன் சென்றதாக. ஆட்கொள்ளுதல்னா இதான் பொருள்.
முன்பின் பார்த்திராது தன் பால் கொண்ட அன்பு அது உண்மை என்று தெரிந்து இறைவனாக தானாக முன் வந்து ஆட்கொள்ளும். முன்பின் தெரியாத ஒருத்தரையே இப்படி ஆட்கொள்ளுகிறாயே இறைவா, உன்னை அனுதினமும் வணங்குகிறேனே, உனக்காக நான் நோன்பு இருக்கிறேனே, உன்னை அன்றி வேறு ஒருவரையும் எண்ணுவதில்லை என்ற முடிவில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஆகிய என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆகவே நாம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடம் எப்படிப்பட்டதாகிய பொருட்தன்மையை அதற்கு உண்டான பொருத்தமான செயல்பாட்டை செய்தால்தான் அந்த பாவம் ஒழுங்காகும். இந்த ஏன் சொல்றேன்னா, கம்பனே இந்த வர்ணனையை காமிச்சிட்டு போயிடலாம். பல இடங்கள்ல கம்பன் தானே பார்த்ததா சொல்ற மாதிரி. என்ன இருந்தாலும் அனுமன் போன்ற ஒரு வீரன் பார்வையில அந்த இலக்குவன் செய்த போர்க்கள விளையாட்டை விமர்சனம் செய்கின்ற பொழுதுதான் அந்த காட்சிக்கே ஒரு அழகு. கம்பன் சொன்ன கற்பனை, இதுவும் கம்பன் கற்பனை தான். கையாளும் யுக்தி, அனுமன் மூலமாக போர்க்களத்தை வர்ணித்தல் என்பது ஒரு அழகான வெளிப்பாடு. அதனாலதான் இந்த கம்பன் கிட்ட அந்த நாடக உக்திகள் ரொம்ப அழகா இருக்கும். ஆகவே அனுமன் இந்த காட்சியை பார்த்தான். இந்த இலக்குவனது அம்பு அரக்கர்கள் தலையை கொய்து வானளவு எடுத்து சென்று அந்த தலைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி கீழே விழுவது, ஊழி முடியக்கூடிய காலத்துல கற்களே மழையாக பொழிவது போல இந்த தலைகள் பூமியிலே பொழிந்த வண்ணம் இருந்தன. மானவேல் அரக்கர் விட்ட படைக்கலம் வான மாறி ஆனவன் பகழி சிந்த திசைதோறும் பொறியொடு அற்று மீன் இனம் விசும்பின் நின்றும் இருள் உக விழுவ போல கானகம் தொடர்ந்த தீயின் சுடுவன பலவும் கண்டார். அப்படி பார்த்து கொண்டே போறான். மானவேல் அரக்கர் விட்ட படைக்கலம் வான மாறி, வீரத்தில் சற்றளவும் குறையாது இலக்குவனை நோக்கி பெருமை வாய்ந்த வேற்படைகளை எய்யக்கூடிய அரக்கர்கள் அவர்களால் விடப்பட்ட ஆயுதங்களாகிய மழை ஆணவன் பகழி சிந்த அத்தகைய வீரத்தன்மை உடையவனாகிய இலக்குவன் எய்த அம்புகளால் துண்டு துண்டாக்கப்பட்ட. அசுரர்களும் சும்மா இல்லையே, அவர்களும் மிகுதியான ஆயுதங்களை எய்கிறார். அத்துணை ஆயுதங்களையும் இலக்குவன் தன் அம்புகளால் துண்டிக்கிறார். திசையோடும் பொறியோடு அற்ற திக்குகள் எல்லாம் தீப்பொறி பறக்கிறது. மீன் இனம் விசும்பி நின்றும் இருள் உக வீழ்வ போல் வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுவது போல ஒரு ஆயுதத்தோட இந்த இலக்குவனது அம்பு மோதி அதனால ஏற்படக்கூடிய தீப்பொறி, அதன் பிறகு அந்த ஆயுதம் கீழே விழுதல் என்பன எல்லாம் வானத்துல ஒளியோடு இருக்கிற நட்சத்திரம் கீழே விழுவது போல இருந்ததா. கானகம் தொடர்ந்த தீயின் சுடுவன பலவும் கண்டான். இந்த தீப்பொறியினாலே அந்த போர்க்களமே பற்றி எரியக்கூடிய காட்சியும் அதனால் அங்கு வெப்பம் கூடிய நிலையையும் அனுமன் பார்த்து கொண்டே இலக்குவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அணுகி கொண்டிருக்கிறான். அருளுடை குறிசில் வாழி அந்தரம் எங்கும் தாம் ஆய் தெருள் உறத் தொடர்ந்து வீசி செல்வன தேவர் காண இருளிடை சுடலை ஆடும் எண் புயத்து அண்ணல் வண்ண சுருளுடை சடையின் கற்றை சுற்று என சுடர்வ கண்டான். அருளுடை குறிசில் வாழி, அருட்குணமுடைய தலைவனாகிய லக்குவன் அவனால் எய்யப்பட்ட அம்புகள் அந்தரம் எங்கும் தாமாய் ஆகாயம் எங்கும் பரவி நிறைந்து நின்றனவா. தெருள் உற தொடர்ந்து வீசி செல்வன, வீரர்கள் தெளிவு பெறுமாறு தொடர்ந்து ஒளியோடு சென்று கொண்டிருந்தன. தேவர் காண இருளை சுடலை ஆடும், தேவர்கள் எல்லாம் காணுமாறு நள்ளிருளிலே சுடுகாட்டகத்தே நடம் புரியக்கூடிய எண் புயத்து அண்ணல் வண்ண சுருளுடை சடையின் கற்றை சுற்று என
8 தோள்களை உடைய ஈசனாகிய சிவபெருமானின் அழகு வாய்ந்த சுருண்டு இருக்கக்கூடிய சடை தொகுதியின் சுற்று போன்று சுடர்வ கண்டான், ஒளி செய்வதை கண்டான். தொடர்ந்து விடக்கூடிய அம்புகள் அது ஏற்படுத்தின வெளிச்சம், சுடலையில ஆடக்கூடிய சிவபெருமானினது சுருண்ட முடி போல காட்சி அளித்தது. அவ்வளவு அம்புகள். நெய்யூற கொளுத்தப்பட்ட நெருப்பு என பொறுப்பின் ஓங்கும் மெய்வுற குருதி தாரை விசும்பு உற விளங்குகின்ற ஐயனை கங்குல் மாலை அரசு என அறிந்து காலம் கை விளக்கு எடுத்தது என்ன கவந்தத்தின் காடு கண்டான். நெய்யுற கொளுத்தப்பட்ட நெருப்பு என, நெய்யிட்டு எரிக்கப்பட்ட நெருப்பு போல பொறுப்பின் ஓங்கும் மெய்யுற மலை போன்று உயர்ந்து நிற்கும் உடலில் இருந்து மிகுதியாக குருதி தாரை விசும்பு உற விளங்குகின்ற குருதி பெருக்கு ஆகாயத்தில் உற விளங்கு பீச்சி அடிக்கிறது, ரத்தம் வானவெளி வரைக்கும் தெரிச்சதான். ஐயனை அரசு என அறிந்து, இலக்குவனை அரசகுமாரன் என அறிந்து கங்குல் மாலை காலம் கை விளக்கு எடுத்ததென்ன இருளுடன் கூடிய இரவு கால கைவிளக்கு ஏந்தினார் போன்று கவந்தத்தின் காடு கண்டான். கவந்தங்களின் மிகுதியை, கவந்தம்னா இறந்து போன உடல்கள் ஆடுற ஆட்டம். லக்குவனுக்கு இந்த இறந்து போன தலையற்ற உடல்கள் ஆடின ஆட்டம் இருக்க விளக்கு எடுப்பது போல இருந்ததா. அப்படிப்பட்ட ஒரு கோரமான போர்க்களத்தை அனுமன் பார்த்தான். ஆளெல்லாம் இழந்த தேரும் ஆனையும் ஆடல் மாவும் நாளெல்லாம் எண்ணினாலும் தொலைவு இலர் நாதர் இன்றி தாளெல்லாம் புலைய ஓடி திரிவன தாங்கள் ஆற்றும் கோழிலா மன்னன் நாட்டு குடியன குலைவ கண்டான். என்ன அழகான ஓமை! இந்த ஓமை இன்னைக்கு கூட பொருந்துற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆள் இழந்த தேரும் ஆனையும் ஆடல் மாவும், வீரர்கள் இல்லாமல் தேரினை இயக்கக்கூடிய தேர் பாகனும் அந்த தேரிலே இருந்து போர் செய்த வீரனும் இலக்குவனது அம்புகளினால் கொல்லப்பட ஆளில்லாத தேரும் யானையும் அது போல ஆட்கள் அற்ற தேர், யானை, குதிரை இவைகள் எல்லாம் நாளெல்லாம் எண்ணினாலும் தொலைவு இலர் நாதர் இன்றி, நாள் முழுக்க எண்ணினாலும் எண்ண முடியாத அளவுக்கு ஆளில்லாத குதிரைகள், ஆளில்லாத தேர்கள், ஆளில்லாத யானைகள் அந்த போர்க்களத்தை சுற்றி சுற்றி வருகின்றன. இதுக்கு ஒரு ஓமை சொன்னான் பாருங்க கம்பன். மகாகவிகளால் சொல்லப்பட்ட ஓமை காலம் கடந்து நிற்குன்றதுக்கு இது ஒரு நல்ல மேற்கோள். எப்படியா? நாதர் இன்றி, அவைகளை இயக்கக்கூடிய தலைவன் இல்லாமல், தேரை இயக்கக்கூடிய பாகன் இல்லாமல், யானை மேல இருக்கக்கூடிய பாகன் இல்லாமல், குதிரைகளை இயக்கக்கூடிய வீரர் இல்லாமல் தாள் எல்லாம் குலைய ஓடி திரிவன, கால்கள் எல்லாம் சோர்ந்து போகக்கூடிய அளவுல இந்த விலங்குகள் எல்லாம் ஓடி ஓடி போர்க்களத்துல சோர்ந்து போகின்றனவா. எது போலன்னா தாங்கள் ஆற்றும் கோழிலா மன்னவன், தங்களை தாங்கி காக்கக்கூடிய ஆற்றல் இல்லா மன்னவனது ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நாட்டுக்குடி என குலைவு கண்டான். நாட்டில் உள்ள குடிமக்கள் வெறுப்பினால் அலைந்து திரிவதை போல இந்த போர்க்களத்துல ராவணனை சார்ந்த யானைகளும் குதிரைகளும் தேர்களும் ஆளில்லாமல் அலைவதை கண்டான். என்ன அழகான ஓமை! நேர்மையான முறையில் ஆட்சி செய்யாத மன்னன் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தங்களை யாரும் முறையாக காப்பாற்றுவதற்கு இல்லையேன்னு இங்கும் அங்குமாக அலைந்து அலைந்து சோர்ந்து போவார். என்ன அழகான மேற்கோள்னு பாருங்க. காலம் கடந்தும் அந்த மேற்கோள் எவ்வளவு செல்வாக்கோட போயிருக்குன்னு பாருங்க. நாம இன்றைக்கு வாழக்கூடிய சூழ்நிலையை ஒப்பிட்டு பாருங்க.
நான் இங்க அரசியலே பேசல, ஆட்சி முறையை பேசுறேன். யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு முறையான ஆட்சியை செய்யாத ஒரு ஆட்சியாளன் கீழாக உள்ள மக்கள் தங்களுக்கு உரிய முறையானவைகள் கிடைக்காது என்பதினால அவர்கள் இங்கும் அங்குமாக ஓடி ஓடி சோர்ந்து போவது என்பது தவிர்க்க முடியாது. கம்பன் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த ஆட்சியாளர்கள் முறையற்று இருப்பதினால் அவர்கள் கீழ் வாழக்கூடிய மக்கள் எவ்வாறு தவித்து தவித்து இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். எவ்வளவு அழகான மேற்கோள். ரொம்ப இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தா கவலையா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது சில நேரங்கள்ல நமக்கு சுதந்திரம் என்று ஒன்று கிடைப்பதற்கு முன்பு ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்ட பொழுது கூட நாம் இப்படிப்பட்டதாகியதோர் கொடுமையை சந்தித்திருப்போமா தெரியல, நமக்கு தெரியல. நான் அது சிறந்தது உயர்ந்தது எல்லாம் சொல்லல, தெரியல என்ற வார்த்தையை சொன்னேன். அந்நியர்களால் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது கூட நமக்கு இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் நடந்தனவா தெரியல, வரலாற்று பதிவுகள் இல்லை. ஆனால் இப்பொழுது வாழும் காலத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மனது ரொம்பவே வலிக்கிறது. திருமணமான பெண் 8-9 மாதத்திற்குள்ளாக தற்கொலையில வாழ்க்கையை முடித்துக் கொள்வதும், ஏன் என்று தெரியாமலேயே ஒருவர் காவலர்களால் அடித்துக் கொல்லப்படுவதும் புரியல. இங்கு என்ன நடக்கின்றது என்பதே அதனால அந்த அழகான மேற்கோளை சொன்னா, கோல் இலா மன்னன் நாட்டுக்குடி என தன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்களை முறையாக காக்க வேண்டும் என்ற கோள்னா கொள்கை. நல்ல கொள்கை இல்லாத மன்னன் கீழ வாழும் மக்கள் எவ்வாறு தவித்து தவித்து அந்த நாட்டில் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுவார்களோ அது போல இந்த போர்க்களத்துல ஆள் இல்லாத குதிரைகளும் யானைகளும் தேர்களும் போர்க்களம் முழுவதும் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டிருப்பதை அனுமன் காணுகின்றான். மிடல் கொள்ளும் பகழி மாறி வானினும் மும்மை வீசி மடல் கொள்ளும் அலங்கள் மார்பன் மலைந்திட உலைந்து மாண்டார் உடல்களும் உதிர நீரும் ஒளிர் படைக்கலமும் உற்ற கடல்களும் நெடிய காணும் கார்த்தவள் மலையும் கண்டான். மடல் கொள்ளும் அலங்கல் மார்பன், பூ இதழ்களை உடைய மலர் மாலையை அணிந்தவனாகிய இலக்குவன் மிடல் கொள்ளும் பகழி மாறி வன்மை பொருந்திய அம்புகளை மழையாக வானினும் மும்மை வீசி மலைந்திட மேகத்தை காட்டிலும் 3 மடங்கு எண்ணிக்கை அளவில் வேகமாக எய்ததினால் உலைந்து மாண்டார் உயிர் நீங்கியவராகிய அரக்கர்கள் உடல்களும் உதிர நீரும் ஒளிர் படைக்கலமும், இறந்து போன அரக்கர்கள் உடல், அவர்கள் உடலில் இருந்து சிந்தின இரத்த வெள்ளம், அந்த இரத்த வெள்ளத்தினுக்கு ஊடாக இருக்கக்கூடிய அவர்களது படைக்கலன்கள், உற்ற பொருந்திய கடல்களும் நெடிய காணும் கார்த்தவள் மலையும் கண்டான். கடல்களையும் பரந்த காட்டினையும் மேகம் தவழுகின்ற மலைகளையும் அனுமன் பார்த்தான். அப்படி ஒரு கொடூரமான போக்கு. சுழித்து எரி ஊழி காலின் துருவினன் தொடரும் தோன்றல் தழி கொண்ட குருதி வேலை தாவுவான் தனிப்பேரண்டம் கிழித்தது கிழித்தது என்னும் நான் உறும் ஏறு கேட்டான் அழித்து ஒழி காலத்து ஆர்க்கும் ஆர்கலிக்கு இரட்டி ஆர்த்தான். என்ன அழகு! சுழித்து எரி ஊழிக்காலின் எல்லா பொருள்களையும் சுழற்றி வீசக்கூடிய யுக முடிவு வரக்கூடிய காலத்துல தோன்றக்கூடிய பெரும் காற்று போல துருவினன் தொடரும் தோன்றல் இலக்குவனை தேடி அவ்வளவு வேகமா போன அனுமன். ஊழிக்காற்றை போல தழி கொண்ட குருதி வேலை தாவுவான்
நாற்புறத்தும் சுற்றி இருக்கக்கூடிய இரத்த கடலை தாண்டினான். தனிப்பேர் அண்டம் கிழித்தது கிழித்தது எனும் தனித்துள்ள இப்பெரிய அண்டத்தை கிழித்தது கிழித்தது என்று சொல்லக்கூடிய அளவில் நான் உறும் ஏறு கேட்டான். இலக்குவனது வில்லினது நான் ஒலிய கேட்டான் அனுமன். சந்தோஷம். அழித்து ஒழி காலத்து ஆர்க்கும் எல்லா பொருளையும் அழித்து ஒழிக்கின்ற ஊழியினது முடிவிலே கேட்கக்கூடிய அந்த ஒலியை போல் இலக்குவனது நான் ஒலிய கேட்டா. ஆர்கலிக்கும் இரட்டி ஆர்த்தான். கடலை காட்டிலும் 2 பங்கு ஆரவாரம் செய்தானா அனுமன். ஒரு பெரிய போர்க்களத்தில் அப்படி ஒரு வீரத்தை விளையாடி கொண்டிருக்கிறான் இலக்குவன். அவனை பார்த்தவுடனே இவன் எழுப்பின ஆனந்தம். ஒன்று இலக்குவனுக்கு ஒன்றும் ஆகலென்றது. அவனால் மிகப்பெரிய அழிவினை தொடர்ந்து தந்து கொண்டிருக்க முடிகிறது என்பதனால ஏற்பட்ட மகிழ்ச்சி. அதனால கடலை விட 2 மடங்கு ஆரவாரம் செய்தானா அனுமன். அப்படியே அனுமனை பார்த்த உடனே இலக்குவன் அனுமனை தழுவி கொண்டார். ஆர்த்த பேர் அமலை கேளா அணுகினன் அனுமன் எல்லா வார்த்தையும் கேட்கலாகும் என்று அகம் மகிழ்ந்து வள்ளல் பார்ப்பதன் முன்னம் வந்து வணங்கினன். விஷயப்பாவை தூர்த்தனை இளைய வீரன் தழுவினன் இணைய சொன்னான். ஆர்த்த பேர் அமலை கேள ஆரவாரித்த அனுமனினது பேரொலிய கேட்டது அனுமனுடைய சப்தம்னு புரிந்து கொண்டான். அனுமன் அணுகினான். அனுமன் நம்ம அருகே வந்து விட்டான்னு இலக்குவனும் மகிழ்ந்தான். எல்லா வார்த்தையும் கேட்கலாகும். அவன் வாயிலாக எல்லோருடைய செய்திகளையும் கேட்கலாம்னு 28 காதம் ஊடுருவி போர் செய்து கொண்டிருக்கிறான் இலக்குவன். அதனால தெரியாது 28 யோஜனை. அனுமன் இங்க வந்துட்டதுனால மற்ற இடங்கள்ல போர்க்களம் எப்படி இருக்கிறது என்று அவன் சொல்ல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அகம் மகிழ்ந்து என்று தன்னுள்ளத்தை மகிழ்வு கொண்ட இலக்குவன் வள்ளல் பார்ப்பதன் முன்னம் வள்ளன்மை உடையவனாகிய இலக்குவன் அனுமனை திரும்பி பார்ப்பதற்கு முன்பே வந்து வணங்கினான். லக்குவனை அடைந்து காலில் விழுந்து வணங்கினான். இளைய வீரன் ராமனுக்கு இளையவனாகிய இலக்குவன் விஷயப்பாவை தூர்த்தனை வெற்றி மங்கையை காமுற்றவனாகிய அனுமனை வெற்றி மங்கையை கை கொண்டவன் அனுமனை தழுவினன் இணைய சொன்னான். தழுவி கொண்ட இலக்குவன் இந்த வார்த்தையை சொன்னான். அது ரொம்ப அழகான வார்த்தை. இந்த தூர்த்தன் அப்படின்னு சொன்னா காமுகன். போர்க்களத்துல எல்லா வீரர்களும் தூர்த்தர்கள் தான். ஏன்னா வெற்றி என்கின்ற ஒன்றை தரத்தக்க அந்த விஜயம் என்கின்ற பெண்ணை எல்லாரும் அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறார். ஆகவே ஒவ்வொரு வீரனும் தூர்த்தன் தான். வெற்றி என்ற பெண்ணை ஒவ்வொரு வீரனும் அடையணும்னு ஆசைப்படுறான். அதனால இங்க அனுமன் தூர்த்தன்னர் கம்பன். அதாவது சில கடுமையான வார்த்தையினால ஒருத்தனை புகழர் சொல்றோம் இல்லையா. நல்ல ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல காட்சியை பார்த்துட்டோம்னு சொல்றோம். கொன்னுட்டான் சார்னு சொல்றோம் இல்லையா. என்னமா ஆக்ட் பண்ணிருக்கார், கொன்னுட்டார் சார். அப்ப அந்த கொல்லுதல் என்ற தொழில் அதன் மூலமாக இதற்கு இணை வேறு ஏதொன்றும் இல்லைன்னா மரணத்திற்கு இணையானது வேறு எதுவும் கிடையாது. அது போல இந்த காட்சியில் இவர் நடித்ததற்கு இணையாக வேறு ஒன்றையும் சொல்ல முடியாது என்பதை இந்த கொன்னுட்டான்ற சொல்ல கொண்டு கையாளும். அது மாதிரி போர்க்களத்தில் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு போர் செய்யக்கூடியவன் தூர்த்தன். அந்த வெற்றிக்கு உரியவளாகிய ஜெயப்பாவையை தான் மட்டும் கைப்பற்ற வேண்டும் ஆசை கொண்டவன். சொல்லி முடிச்சார். என்ன சொன்னா, அரிக்குல வீரர் ஐய யாண்டையர் அருக்கன் மைந்தன் பிரிவு உனை செய்தது எவ்வாறு அங்கதன் பெயர்ந்தது எங்கே விரியிருள் பறவை சேனை வெள்ளத்து விளைந்தது ஒன்றும் தெரிகிலேன் உரைத்தி என்றான் சென்னி மேல் கையன் சொல்வான். அனுமன் கேட்கிறான், எங்கய்யா போனீங்க? ஆள் ஒருத்தரும் ஒரு இடத்துல இல்லை. ஐயா அரிக்குல வீரர் ஆண்டையர் தலைமை சான்றவனே, எங்கள் குரங்கு குலத்தினுடைய தலைவர்கள்லாம் எங்க போனார்கள்?
அருக்கன் மைந்தன் பிரிவு உன்னை செய்தது எவ்வாறு? சூரியன் மகனாகிய சுக்ரீவன் உன்னை விட்டுட்டு எப்படி தனியா போனான்? அவனுக்கு கட்டளையே உன்னை பிரியக்கூடாதுன்றது தானே. அங்கதன் பெயர்ந்தது எங்க? அங்கதனையும் காணோம். விரி இருள் பறவை சேனை வெள்ளத்து பரந்த இருட்கடலிலே கலந்த சேனை வெள்ளத்தில் விளைந்தது ஒன்றும் தெரிகிலேன் உரைத்தியன். என்ன நடக்குது? யார் எங்க போர் செய்கிறார்கள்? ஒன்றுமே எனக்கு தெரியல. அங்கதனும் சுக்ரீவனும் உன்னை விட்டு ஏன் விலகினார்கள் என்று கேட்ட உடனே சென்னி மேல் கையன் சொல்லுவான். அனுமன் தலைமேல குவித்த கையனாய் கூற ஆரம்பிச்சு. அனுமன் மறுமொழி, போயினார் போயவாறும் போயினது அன்றி போரில் ஆயினர் ஆயது ஒன்றும் அறிந்திலேன் ஐய. யாரும் மேயினார் மேய போதே தெரிவது விளைந்தது என்றான். தாயினான் வேலையோடும் ஐந்திர பறவை தன். வேலையோடும் ஐந்திர பறவை தன்னை தாயினான். கடலுடன் 5 வியாக்கரணமாகிய கடலையும் கடந்தவனாகிய அனுமன். அதனால 5 வியாக்கரணம் பழைய பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். அனுமன் 5 பூதங்களுக்கும் உட்பட்டு அதை செய்தான். 5லே 1 பெற்றான். 5லே 1 காற்றினால் பிறப்பிக்கப்பட்டவன் அனுமன். 5லே 1 தாவி கடலை தாவி 5லே 1 பெற்ற ஆரியன் அணங்குக்காக ஏகி. 5லே 1 பெற்றன்னா பூமியிலிருந்து தோன்றியவளாகிய சீதை அணங்குக்காக ஏகி என்ன செய்தான்? 5லே 1 வழியாய் வான் வழியாக 4 பூதமாச்சா. 5லே 1 வைத்தான். தீ, இலங்கைக்கு நெருப்பை வைத்தான். அப்படிப்பட்டவன் மீண்டான், அவனது திருவடியை வணங்குவான் முடித்தார். அதனால் 5 வியாக்கரணத்தினுக்கு உரியவன். ஆகவே ஐயா போயினர் போயவாறும் போயினது அன்றி. இலக்குவனை நோக்கி, தலைவனே, போர் மேல் சென்றவர்களாகிய அவர்கள் தம்மை எதிர்த்த பகைவர்களை தொடர்ந்து போனார்கள். அதை தவிர வேற எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப 2 பேரும் தெரியாத நிலையில் இருக்கிறார். போரில் ஆயினார் ஆயது ஒன்றும் அறிந்திலேன். போரிலே ஈடுபட்ட அவர்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. யாரும் மேயினர் மேய போது அப்படி போருக்கு சென்றவர்கள் யாரும் இப்ப மீண்டு வரல. இப்ப நான் வந்தா மாதிரி யாரும் வரல, வந்தாதான் தெரியும். விளைந்தது தெரிவது என்றான். அங்கு நிகழ்ந்ததை நாம தெரிஞ்சுக்கணும்னா போனவெல்லாம் இங்க வரணும். சுக்ரீவனும் அங்கதானே இங்க வந்தாதான் தெரியும். ஒவ்வொருத்தனும் ஊடுருவி போய்கொண்டே இருக்கிறார். மந்திரம் உளதாலைய உணர்வுறும் மாலைத்து அகுதுவும் சிந்தையின் உணர்ந்து செயற்பாற்று எனின் செய்தி தெவ்வர் தந்திரம் அதனை தெய்வ படையினால் சமைப்பின் அல்லால் எந்தை நின் அடியர் யாரும் எய்தலர் நின்னை என்ற. ஐய, உணர்வுறும் மாலைத்து மந்திரம் உள்ளது. ஐயனே, பகைவரது மாயை பொருந்திய மயக்கம் நீங்கிய நல்லுணர்வினை அடைய செய்யும் இயல்பினராகிய உபாயம் ஒன்று உள்ளது. என்னவா? அகுது உன் சிந்தையின் உணர்ந்து அதனை நின் மனத்தின் கண்ணே ஆராய்ந்து தெளிந்து செயற்பாற்று எனின் செய்தி இப்பொழுது செய்யத்தக்கதாயின் அதனை செய்வாயாக. அதாவது நீ அவர்களை இருக்கக்கூடிய இடம், அவர்கள் செயலை தெரிந்து கொள்ளணும்னா இப்ப இதுதான். அவர்கள் மந்திரத்தை போக்கக்கூடிய அளவுல உன்னாலதான் செயல்பட முடியும். ஆகவே நீ என்ன பண்ணணும்? தெய்வ படையினால் சமைப்பின் அல்லால் தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரங்களை இப்ப அரக்கர்கள் மேல எய்தால் எல்லா அரக்கர்களும் அழிவான். அப்ப நம்மை சார்ந்த வீரர்கள் யார் யார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு. எந்தை நின் அடியர் யாரும் எய்தலர் நின்னை என்றான். எந்தையே நின் அடித்தொண்டராகிய வான வீரர்கள் எவரோ நின்னை வந்தடையும் ஆற்றலுடையவர் அல்லர் என அனுமன் லக்குவனுக்கு கூற. இதுவும் பண்ணிடாது. உடனே
சரி, அனுமன் சொன்ன அறிவுரை ஏத்துக்கணும். உடனே லக்குவன் என்ன பண்றான்? பாசுபத அஸ்திரத்தை எய்கிறது. அன்னது புரிவேன் என்ன போர்க்களத்துல உரிய நேரத்துல உரிய அறிவுரையை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது பெரிய விஷயம். பல தொழிற்சாலைகள்ல பார்க்கலாம், பல பொது செயல்ல நாம ஈடுபடும் போது அந்த இடத்துல சில சிக்கல்கள் தோன்றிடலாம். அந்த சிக்கல்கள் இருந்து உடனுக்குடனா விடுபட்டு அடுத்த நிலைக்கு போகும். அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது எதுனாக்க இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். அந்த சிக்கலான நேரத்துல உடனுக்குடனாக செய்யப்பட வேண்டிய நிர்வாகம். அதுக்கு யாரேனும் ஒருத்தர் கூட இருக்கணும். இலக்குவன் தன்னுடைய அத்திரத்தினால எல்லோரையும் அழித்து கொண்டே போக, மற்றவர்கள் என்ன ஆனார்கள் தெரியும். அப்போ ஒரே வழி தெய்வ படைக்கலன்னு எய்தால் அரக்கர்கள்ல எல்லோரும் அழிவார்கள், நம்ம வீரர்கள் எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்க. அதனால இந்த அறிவுரைய அனுமன் சொன்ன உடனே லக்ஷ்மணன் பாசுபதத்தை எடுக்கிறான். அன்னது புரிவன் என்ன 1000 நாமத்து அண்ணல் தன்னையே வணங்கி வாழ்த்தி சரங்களை தெரிந்து தாங்கி பொன்மலை வில்லினான் தன் படைக்கலம் பொருந்த பற்றி மின் எயிற்று அரக்கர் தம்மேல் ஏவினான் வில்லின் செல்வன். வில்லின் செல்வன் வில் தொழிலிலே வல்லமை உடையவனாகிய இலக்குவன் அன்னது புரிவன் என்ன நீ கூறிய அந்த தெய்வ படைக்கலனையே நான் அரக்கர்கள் மீது எய்கின்றேன் என்று சொல்லி 1000 நாமத்து அண்ணல் தன்னையே வணங்கி வாழ்த்தி 1000 திருப்பெயர்களை உடையவனாகிய ராமன், அவனது மூல வடிவாகிய நாரணன், அவனுக்கு உரிய 1000 நாமங்களை மனத்தினுள்ளே எண்ணி துதித்து சரங்களை தெரிந்து தாங்கி அம்புகளை தேர்ந்தெடுத்து பொன்மலை வில்லினான் தன் படைக்கலம் பொருந்த பற்றி பொன்மயமான மேருமலையை வில்லாக வளைத்தவன் ஆகிய சிவபெருமானினது படைக்கலம் ஆகிய மின் பாசுபதத்தை மின் எயிற்று அரக்கர் தம்மேல் ஏவினான் மின்னலை ஒத்து விளங்கும் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர்களின் மீது இலக்குவன் பாசுபதாஸ்திரத்தை எய்தான். அதனால அந்த அஸ்திரம் அரக்கர்களை தாக்க போகிறது. முக்காணான் படையை மூட்டி விடுதலும் மூங்கில் காட்டில் புக்கது ஓர் ஊழி தீயின் புறத்தின் ஓர் உருவும் போகாது அக்கணத்து எரித்து விழுந்தது அரக்கரதம் சேனை ஆழி திக்கு எல்லாம் இருளும் தீர்ந்த தேவரும் மயக்கம் தீர்ந்த. உடனே அந்த விஷயம், அந்த பாசுபதம் எப்படி போச்சு, அது போன வேகத்துக்கே பாட்டு வேணும். முக்கணன் படையை மூட்டி விடுதல், முக்கணனாகிய சிவபெருமானினது அஸ்திரமாகிய பாசுபதத்தை அதற்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதை விடுத்தான் இலக்குவன். அந்த அம்பு போன வேகம் எப்படி எரித்து கொண்டு போச்சா, மூங்கில் காட்டுல நெருப்பு போனா அப்படி அப்படியே எரித்து கொண்டே போய்விடும். ஓர் ஊழி தீயின், மூங்கில் காட்டினுள் யுக முடிவில் தோன்றக்கூடிய தீ நுழைந்தால் எவ்வாறு பேர் அழிவை தருமோ அதுபோல புறத்தின் ஓர் உருவும் போகாது, புறத்தே ஒரு பொருளும் தப்பித்து போகாத அளவுல அக்கணத்து எரித்து விழுந்தது. அந்த கண நேரத்துக்குள்ள அரக்கர் படையை முற்றிலுமாக எரித்தது இந்த பாசுபதம். அரக்கர்தம் சேனை ஆழி திக்கு எல்லாம் இருளும் தீர்ந்த, கடலால் சூழப்பட்ட அந்த உலகத்தில் இருந்த இருளெல்லாம் நீங்கியது, தேவரும் மயக்கம் தீர்ந்தார். வானவெளியில இந்த போர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் தங்களினுடைய கவலையை நீத்தார்கள். மீண்டும் போர்க்களத்தை தொடருவோம் அடுத்த.